ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஸ்வீட்டோட ரிவ்யூன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்வீட் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சிலருக்கு தான் ரொம்ப காரம் பிடிக்கும். எனக்கும் ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்க போகுது, இதில் என்ன ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சோன் பப்படி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 90s 80s கிட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் போய் இந்த ஸ்வீட் கடையில் ஒரு சோன் பப்படி வாங்கி சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்திராம் சோன் பப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுமே வந்து சோன் பப்படி நிறையா ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட சீக்ரெட் ரெசிபிஸ் எல்லாம் அதில் போட்டு ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி நான் ஜிஆர்பியில் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கிற ஒரு சோன் பப்படி பேக்கெட்ஸை நான் வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு வீட்டுக்கு வந்தவங்க வாங்கிட்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கொடுத்ததில் நான் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ரிவ்யூ உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். ஹல்திராம் சோன் பப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதா இப்போ பார்க்கலாம் வாங்க. அது சோன் பப்படினா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு போகாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோன் பப்படியில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள், பட்டர்ஸ்காட்ச் அண்ட் மேங்கோ. ஸோ 3 ஃப்ளேவர்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்னங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது வந்து இப்போ இந்த 3த்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்குது. மேலே இப்படி இருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க பட்டர் பேப்பர் போட்டு. ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு வச்சு தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு இந்த மாதிரி இருக்குது. தென் இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஃப்ளேவருங்கிறதுக்காக இப்போ நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனோட கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர். ஸோ இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர். இந்த 3த்தையுமே நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா ரிவ்யூ கொடுக்க முன்னாடி டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? அதுவும் ஸ்வீட்டு காமிச்சிட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா? இதில் இந்த 3த்தில் என்னோட ஃபேவரட் இந்த பைனாப்பிள் தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு நீங்கள் ஹல்திராம்ஸ் ஆகட்டும் எந்த ப்ராடக்டோட கம்பெனியாக இருந்தாலும் பார்த்து எடுக்கும் போதே இந்த மாதிரி வந்துடுங்க. அந்த ஸ்ட்ரீட்லாம் வச்சுட்டு வருவான் பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில், அந்த மாதிரி இல்லாமல் இவங்க அடிஷ்னலாக சுகரு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அது போக இல்லாமல் இந்த பட்டர்ஸ்காட்ச்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேங்கோ சோன் பப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டான அந்த பாதாமை வந்து பீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3த்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைனாப்பிள் தான். ஏன்னு கேட்குறீங்களா? இது பாருங்களேன். எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உடையாமல் வருது. அது போக இந்த 3த்தையும் விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்திராம்ஸை விட ஜிஆர்பியில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா ஹல்திராம்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சோன் கேக் பார்த்தீங்கன்னா எப்போ ஹல்திராம்ஸில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஜிஆர்பியில் வாங்குறதா இருந்தாலும் சரி, வேறு எந்த கம்பெனியில் வாங்குறதா இருந்தாலும் இந்த சோன் கேக் வந்து இந்த பட்டர்ஸ்காட்சை விட இந்த இதை விட மேங்கோ விட இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட்றக்கே அவ்வளோவா சாப்பிட முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப சாப்பிட்றக்கே ரொம்ப சாஃப்டாக அப்படியே சாப்பிடும்போது இப்படி கரையிற மாதிரி இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. இந்த 3 ஃப்ளேவரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் தான். எனக்கு ஆஸ் யூஷுவல் மேங்கோ ரொம்ப பிடிக்கும். மேங்கோ ஃப்ரூட்டில் எது பண்ணாலுமே நான் சாப்பிடுவேன். ஈவன் மேங்கோ மைசூர் பாக் கூட என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். டைம் இருந்தால் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த சோன் பப்படியில் எனக்கு இந்த பைனாப்பிள் தான் பிடிச்சிச்சு. இது பிரேக் ஆகிறனால நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தான் பிரேக் ஆகுது இங்கே பாருங்களேன். பட் சாப்பிட்றதுக்கு இதுதான் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, யம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த 3 ஃப்ளேவர் சோன் பப்படியில் எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் சோன் கேக்கு தான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சோன் பப்படியில் நீங்கள் என்னென்ன ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களோட ஃபேவரட் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கும் மறக்காம சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு பட்டன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.